ஃப்ரண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி பூங்கா. செம்மொழி பூங்காவுல வந்து மலர் கண்காட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 நாளைக்கு வந்து இந்த மலர் கண்காட்சி வந்து தொடங்கும். இந்த மலர் கண்காட்சியில இந்த மலர்கள் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா, 30,00,000 மலர்கள் வந்து விதவிதமா இருக்கு. நம்ம சென்னையில இருக்கிறவங்க மட்டும் இல்லாம வெளியில இருந்தும் வந்து இந்த 10 நாளைக்குள்ள பார்த்து இந்த மலர் கண்காட்சியை பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாம 3 வருஷம் முடிஞ்சு இப்போ வந்து 4வது வருஷமா வந்து இந்த மலர் கண்காட்சி வந்து தொடங்கி இருக்கு. இந்த மலர் கண்காட்சியை பார்க்கறதுக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமோட வந்திருக்காங்க. ஸோ இந்த மலர் கண்காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது. முதல்ல வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி, அழகழகான பூக்கள். அது உள்ள நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போதே அந்த தண்ணியை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதை பற்றி பார்க்கறதுக்காக. இன்னும் உள்ள என்னென்ன மலர்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எப்படி பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்து ரசிங்க வாங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த மலர் கண்காட்சியை பார்க்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நம்ம அவ்வளோ தூரம் ஊட்டிக்கெல்லாம் போய் பார்க்க முடியாது இல்லையா? சென்னையில் இது மாதிரி இது பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இயற்கையோடு இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. பசங்களுக்கும் இது ஒரு நல்ல இது தானே, குளிர்ச்சியாக இருக்குல்ல, கண்ணுக்கு குளிர்ச்சி, மனசுக்கும் சந்தோஷம். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொன்றும் குழந்தைங்க ரசித்து பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தால் கூட இங்கே வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பசுமையாக இருக்குது. நம்ம வந்து பழைய காலத்தை கொண்டு வருது இது. அப்போல்லாம் இயற்கையாக எல்லாமே பார்க்கலாம், பூவெல்லாம் நிறைய. செம்மையாக இருக்குது. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. மனசுக்கு நல்லா குளிர்ந்த மாதிரி நல்லா நிறைய பூக்கள், நல்லா வித்தியாசம், கண்ணை பறிக்கிற மாதிரி கலர்கள், நல்லா அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த எலஃபேண்ட், பட்டர்ஃப்ளை இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்குது எல்லாமே. ஆமாம், பேபி ரொம்ப என்ஜாய் பண்ணது போல. ஆமாம் ஆமாம், அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் உள்ள என்ட்ரி ஆகும்போதே வா அப்படி சொல்லிட்டு தான் என்ட்ரி ஆகணும். மலர் கண்காட்சி நடக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நியூஸில் பார்த்தோம். ஸோ நம்ம வேற இடத்துக்கு போனோம் அப்படின்னா கூட வச்சுக்கோ, ஒரு ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்க எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா, இப்போ ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி பார்க்க போனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக வந்து 30,00,000 இருக்குது. 30,00,000 மலர்களை வந்து இருக்குது. ஊட்டியே மிஞ்சிருச்சுமா அது. நாங்கள் என்னெல்லாம் பூ நாங்கள் கனவுல வச்சுருந்தோமோ, கற்பனையில், அது எல்லாமே நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் இயற்கையாக ஊரில் கிராமத்தில் பார்த்தது. இங்கே வந்து பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்க்குற குடுப்பின இப்போ எங்களுக்கு இருக்குது. அது நிறைவாயிடுச்சு, எங்களுக்கு அந்த ஆசை நிறைவாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு, எதையும் பார்க்க முடியல அப்படின்னு. ஊருக்கு போனால் தான் பார்க்க முடியுது இதெல்லாம். நினச்சதை விட ரொம்ப அழகாக இருக்குது. பூவெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஊரில் இருந்தால் கூட இந்த மாதிரி பூவெல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது. பூவிலேயே நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக. அதெல்லாம் வச்சு நீங்கள் இங்கே பாருங்கள், கிளாக் முக்கியமானது. இது வந்து ரொம்ப அழகாக பண்ணிக்கிறாங்கம்மா. இது நினச்சே பார்க்கல, இந்த மாதிரி கிளாக் மாதிரி பண்ணி வச்சுக்கிறது. இது வித்தியாசமாக இருக்குது. பூவுங்களும் வந்து நிறைய வித்தியாசமாக இருக்குது. நிறைய பார்க்காம பூவெல்லாம் இருக்குது. கலர்ஸும் அந்த மாதிரி எல்லாமே அட்ராக்ஷனாக மனசை கவர்ற மாதிரி இருக்குது. எல்லா கலருமே பூ ரொம்ப பிடிச்சது. எவ்வளோ உழைச்சிருக்கிறாங்கம்மா, நிறைய உழைச்சிருக்கிறாங்க. உழைப்பு ரொம்ப. இந்த மாதிரி வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பூ ரொம்ப அழகாக இருக்குது. கலர் அப்படியே தூக்கலாக இருக்குது. வயலட், பிங்க்கு செம்மையாக இருக்குது. பிங்க் கலரு அந்த இலையிலே வர்றது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பார்க்குறதுக்கு. இலையோட பூமா டிஃப்ரெண்ட்டாக அந்த இலையோட அந்த கலரு பிங்க் கலர் இருக்கிறது அழகாக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நார்மலாக இது வந்து வில்லேஜில் தான் அதிகமாக பார்க்க முடியும். இப்போ சென்னையில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு? சென்னையில் பார்க்குறதுக்கு ரொம்பவே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீமு, பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது?
அதான் ஊட்டி ஃபீல் கிடைக்குது கண்டிப்பாக. ஊட்டியில கூட இந்த மாதிரி இருக்காதே. கண்டிப்பாங்க. எனக்கு வந்தோடனே எனக்கு அந்த ஃபீல் தான் கிடச்சிது. நம்ம கொடைக்கானலோ ஊட்டியோ அது போனால் கூட இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃப்ளார் ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா பர்சனும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். என் குழந்தைங்களே சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இதை மிஸ் பண்ணக்கூடாது யாரும். இந்த 2 வீக்ஸ் நம்ம சம்திங் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அந்த ஒரு நாளாவது போகணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து பார்க்கணும் பிள்ளைங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை கண்டிப்பாக நான் வெளியில் பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உள்ளேயும் நல்லா இதை விட இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நிறைய அதை விட வேறு லெவல் தான் சொல்லுவேன். ஃபீஸே அதிகப்படுத்தலாம். அவ்வளோ இதுவே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சான்ஸ் இல்லை. 1000 கணக்கில் கொடுத்து ஊட்டி கொடைக்கானல் போய் பார்க்குறது, இங்கே அதோட ஃபீலிங்கை கிடைக்கும் போது தாராளமாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். கண்டிப்பாக நான் இன்னும் 2 டேஸில் எங்கள் ஹஸ்பண்டோடு வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நாளே சந்தோஷமாக இருக்கும் போல இருக்குது. கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது நான் எதிர்பார்க்கல. நானும் சரி எங்கள் ஃப்ரெண்டும் இந்த அளவுக்கு நல்லா பண்ணுவோன்ட்டு. இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போனோன்னா கூட ஓரளவுக்கு தான் இருக்குது பூக்கள். ஆனால் இங்கே வந்து 30 லட்சம் பூக்கள் வந்து இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்ததுமே எது உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு? எனக்கு வந்து பீகாக்கு, அப்புறம் அந்த எலிஃபெண்ட்டு, அந்த ட்ரெயின் எல்லாமே ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை. வரும்போதே ஹாட் அந்த இதில் அந்த என்ட்ரன்ஸே நம்ம ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிற எல்லாமே ஒன்று ஒன்றும் யோசித்து செஞ்சாங்களா எப்படின்னு தெரியல. அழகாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைக் அவங்க வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளைஸ், அப்புறம் வந்து எலிஃபெண்ட்டு, ட்ரெயின் இருக்குது, கார் இருக்குது. அது மாதிரி அழகாக டெக்கார் பண்ணியிருக்காங்க ஃப்ளார்ஸ் வச்சுட்டு. அது ரொம்ப அழகாக இருக்குது. தென் இப்போ வந்து இந்த சைடில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி மியூசிக்கும் போயிட்டுருக்கா. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கே வந்து லைட்ஸ்லாம் போட்டு பண்ணனால ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், இந்த லீவில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ எல்லோரும் வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். எல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுறதுனால வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும் மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், முன்னாடி இருந்தது பாருங்கள், அந்த வால் பட்டர்ஃப்ளை செட் பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை நல்லா இருக்குது. அப்புறம் வந்து இந்த டக்கு பண்ணியிருக்காங்களே, அதுவும் அழகாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கூட்டிகிட்டு வந்தோம்னா. ட்ராக் பண்ணது வந்து அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப அழகாக இருந்தது. பட்டர்ஃப்ளை அழகாக இருந்தது. அப்புறமா வந்து இந்த ட்ரெயின் ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரெயின் அழகாக இருக்குது. க்ரோக்கடைல் அழகாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. டைம் போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆமாங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த ஃப்ளவர் எல்லாம் பார்க்க? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்கா? இதை பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஊட்டி கொடைக்கானல் பார்க்கறது. ஊட்டி கொடைக்கானல் அதை பார்த்த மாதிரி இருக்கா? நிஜமாலே ரொம்ப அழகாக இருக்குது. ஹைட்ரீட் தான் அது. நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வெளியே ஊட்டிலாம் போய் பார்க்குறது நம்ம இங்கேயே சென்னைக்குள்ளேயே பார்க்குறது வந்து ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் அதை விட தாண்டி இருக்கோன்னு நினச்சேன். நிஜமாக எவ்வளவோ அவங்க அரேஞ்ச் பண்ணி இங்கே இருக்கவங்களுக்கு எவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறாங்களே, அதுவே பிளான்ஸுக்கு ரொம்ப தான். அது நம்ம அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், அவங்களும் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. பிளான்ஸில் எல்லாம் பார்த்துக்கணும், பிளான்ஸில் எல்லாம் வீட்டில் எல்லாருக்கும் வச்சுக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் பார்க்கும்போது இது ஒரு நியூ இயர் பிளெஸ்ஸிங்காக தான் எனக்கு தோணுது. இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ணுவாங்க.